அனைவருக்கும் வணக்கம். சாரி, மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம தியேட்டர்லேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. உண்மையிலே இந்த நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் பார்த்துருக்கீங்க, ஸ்னீக் பீக் பார்த்துருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக வீட்டு போகாது. இது ஒரு பெரிய சரித்திரம் படைக்கும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் ஒரு உங்கள் 2 hours 100% ஒர்க் வைலன்ஸ். இந்த படம் டைரக்டர் உதயகுமார், இவர் தான் முறையாக யாருக்கும் வேலை பண்ணலை. நல்ல கதை எனக்கு சொன்னார். அந்த கதையை வச்சு நான் ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி, அதே இந்த கேமராமேன், புது கேமராமேன் விக்னேஷ், பரத் மியூசிக் டைரக்டர், தென் சிவபெங், இதில் நிறைய சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருக்காரு, சின்ன சின்ன வேடங்கள். இந்த படத்தில் முழுசாக நீங்கள் பார்க்கலாம், இவருடைய முழு டேலண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அது இல்லாமல் எடிட்டர், அவரும் இது ஃபர்ஸ்ட் டைம் எடிட்டர். இனிமேல் ஃபர்தராக இதை பற்றி படத்தை பற்றி பேசணுன்னா தியேட்டருக்கு வந்து நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு பிறகு கீர்த்தி 2 வார்த்தை. டைரக்டர் உதயகுமார் ஒரு சிறு வார்த்தைகள். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா அவர்கிட்ட கேட்கணும். அக்கேனம் படத்தோட டைட்டில் அக்கேனம். அக்கேனம்ன்றது ஆயுத எழுத்தோட ஒரு வார்த்தை வடிவம். ஸோ நம்ம அந்த ஆயுத எழுத்தில் பார்த்துருக்கோம். ஒரு 3 புள்ளி இருக்கும். அந்த கதை வந்து ஒரு 3 முக்கியமான கதாபாத்திரத்தை வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை வந்து ரெப்ரசென்ட். இது தமிழ் சொல், சுத்தமான தமிழ் சொல். இன்னைக்கு நிறைய ஆங்கில சொல்ல தான் டைட்டில் வருது, அதெல்லாம் நீங்கள் ஜாலியாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் தமிழ் சொல்லுக்கு ஒரு இதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்காகவே இது எல்லாத்துக்கும் தெரியணும். அக்கேனம்னு ஒரு வார்த்தை தமிழில் இருக்குதுன்னு சொல்லி அதுக்காக தான் அந்த டைரக்டருக்காக எனக்கு டைட்டில் சொன்னார். எனக்கு ஓகே, கொஞ்சம் போராடுவோம். ஆனால் கண்டிப்பாக சொல்லுங்கள் பாப்பா, என்ன டைட்டில்? கரெக்ட். இது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எமோஷன் இருக்குது, க்ரைம் இருக்குது. இது இல்லாமல் ஆக்ஷன் பிளாக்ஸும் இருக்குது. ஃபேமிலி த்ரில்லர் ட்ராமான்னு. தலைநகரில் ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை மையமாக வச்சு தான், வேலைக்கு வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை வச்சு தான் அந்த படம் கதை சொல்லப்படுது. அப்படியான பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். நினைக்கிறேன் அதுவும் இருக்குது. ஆனால் அது ஒரு சின்ன பகுதி தான். பட் அது சிந்திக்க வேண்டிய விஷயம். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இதில் சிந்திக்க வேண்டியதெல்லாம் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா, நம்ம போய் ஒரு கருத்தை சொல்லாமல், ஒரு படமே ஒரு கருத்தை சொல்லாமல், ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தோடு சொல்கிறது. நீங்கள் பார்த்தீங்களா? பாட்டு பிடிச்சிச்சா அவர் இல்லையா? ஓ, நீங்கள் பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்களா பாட்டு? எப்படி இருந்துச்சு? ஓகே. தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனை இருக்கா அப்படி நம்ம கேள்வி கேட்டோம்னா அதை பற்றி மட்டும் தான் பேசிட்டு பிரச்சனை இருக்கு, எது பிரச்சனை இருக்கு, அதை சுற்றி வந்துட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி படங்கள்ல எங்களால் அது எப்படி காட்ட முடியும், அதுக்கு என்ன மாதிரி இருக்க முடியும் வந்து நாங்கள் அட்டென்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பிரச்சனையை மட்டும் பேசும்போது எந்த மாற்றம் ஏற்படாது. அண்ட் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களுக்காக நிற்க வேண்டிய சூழ்நிலை யாருமே தேவை, பக்கத்தில் இருக்கிற யாருமே அவங்களுக்காக நிற்கலாம்.
அது ஒரு core of the film. இப்போ சிறிய படங்களுக்கு போதிய திரையரங்கள் கிடைக்கல அப்படின்ற ஒரு ப்ரொமோஷன்ஸ் எல்லா விஷயமும் தமிழ்நாட்டில் பேசப்பட்டு போதிய திரையரங்கள் கிடைச்சதா இல்லை சவால் எதுவும் இருந்துச்சு சார்? ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்து தான் அந்த தேட்டர் கிடைக்குது அப்படிங்கிறது. இல்லை, இப்போ இந்த இந்த ட்ரெய்லர் பார்த்து நல்ல படங்கள் யார் எங்கே அமுக்கினாலும் அது அமுக்கு வெற்றி அது வந்துடும் வெளியே. அதே மாதிரி தான் நாங்களும் அதை முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நல்ல படங்கள் போய் சேர்க்கணும். உங்களை மாதிரி பத்திரிகையாளர் அந்த சேனல் சின்ன சின்ன சேனல்ஸ் நீங்கள்லாம் சேர்த்துட்டிங்கன்னா நாங்கள் பார்த்துட்டோம். நீங்கள் பார்க்கல, பார்த்தவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க. நாங்கள் பார்த்தோம். இது நல்ல படம் மாதிரி தெரியுது, மாறி தான் தெரியுது. ஏன்னா அவங்களும் முழுசாக பார்க்கல. படம் ஒரு வாட்டி தியேட்டருக்கு வந்து பார்த்துட்டாங்கன்னா மவுத் டாக்கில் இது பெரிய ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் நம்புகிறோம் அது. ஓகே, அது ஏன்னா அவ்வளோ சின்சியராக இதை எஃபர்ட் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் அத்தனை பேரும் எல்லாமே புது டெக்னீஷியன், அத்தனை பேருமே புதுசாக உள்ளவங்க. வரக்கூடிய படங்கள் எல்லாருமே டேரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே புது புது ஆட்கள், சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு புதுசாக வாய்ப்பு கொடுக்கக்கூட ஹிட் ஆகுது. இது எப்படி பார்க்குறீங்க? எந்த நம்பிக்கை வச்சு இப்படி கொடுக்கலாம்? கதை தான் எல்லாத்துக்கும் ஹீரோ கதை தான். அந்த கதை சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸை அப்படியே என்கேஜ் பண்ணிட்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக அது வரவேற்பு கிடைக்கும். அது படம் வந்து வெளியே சில நாட்களில் ஓட்டிங் படம் நல்லா இருக்கு. நிறையா தேட்டரில் வந்து சரியான அதைத்தான் உங்களை நம்பி இருக்கும். ஏன்னா நம்பக்கூடாதா? ஆமாம், நம்மளால நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஃபர்தராக படத்தையும் முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஆர்வத்தை நீங்கள் காட்டுங்க. இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக என்கரேஜ். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் அப்படித்தானே. யாரும் அதுக்கு தமிழ்நாடு சுற்றி ஹெலிகாப்டர்லாம் சுற்றலையே. ஒரு பர்சன் டு பர்சன் நீங்கள் பார்த்து வீட்டில் சொன்னீங்க, அவர் பார்த்து அங்கே சொன்னார். அந்த மாதிரி இந்த படத்தை உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்கள் ஒத்துக்குவோம். தப்பு எங்கள் மேலே தான் இருக்குது. எப்போவுமே மக்களை தப்பாகவே சொல்லக்கூடாது. சொல்ல நாம் விரும்புகிறோம். சார், ரீசெண்டாக பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய நடிகர் படங்கள்லாம் பெருசாக போகல. சின்ன படங்கள் நம்ம போயிடுச்சு. நம்ம தமிழ் ரசிகரோட மனநிலை மாறிடுச்சுன்னு கண்டிப்பாக மாறிடுச்சு. மாறணும். நல்ல படங்களுக்கு அவங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் நல்ல படம் எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் நிறைய செலவு படத்துக்கு தான் பண்ணியிருக்கோம். படத்தில் தான் செலவு இருக்குது. நீங்கள் படம் ட்ரெய்லர் பார்த்தீங்களா? படத்தில் செலவு குறைய பண்ணல. ஏன்னா அதுதான் மெயின். கதையிலையும் படத்துக்கு என்ன தேவையோ அந்த செலவு பண்ணியிருக்கோம். அந்த சேம் டேட்லேயே நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அதே நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. ஆமாம், நாங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாலே நாங்கள் இது ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வரிசையாக வருது. அதுக்காக நம்ம ஐயோ நிறைய படம் வருதுன்னா வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாரத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம நிறுத்தவே முடியாது. சார், ஃப்ளாஷ்பேக் பண்ணுற அருண் பாண்டியன் எழுதிகள் படத்தில் பார்த்தா அருண் பாண்டியன் மாதிரி இருக்கா? ஆமாம், அது போதும் எனக்கு. ஏன்னா நான் டிஐ பண்ணலை, ஆன்டி ஏஜிங் பண்ணலை, எதுவும் பண்ணலை. டிஏஜிங் பண்ணலை, எதுவும் பண்ணலை. வெறும் ஷேவ் மட்டும் பண்ணி ரொம்ப இளமையாக தெரியுது. அப்படியா? அது தப்பா நல்லதா? நல்லா நல்லா ரொம்ப இயல்பாக இருக்கு. இப்போ தமிழகத்தில் எவ்வளோ திரையரங்கில் நம்ம படம் ரிலீஸ் ஆகுது? 200 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இப்போதைக்கு தெரியுது. ட்ரெய்லரை பார்க்கும்போது மியூசிக்கும் ஒழிப்பு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. மியூசிக் இவர் புது நாங்கள் இந்த மியூசிக் எல்லாமே ரெக்கார்டிங் எல்லாமே புடபெஸ்ட்ல பண்ணோம். அதான் சொன்னேன், படத்துக்கு நிறைய செலவு பண்ணிருக்கோம். கேரவனுக்கு செலவு பண்ணல. கரெக்டா இல்லையா? ஆமாம், கேரவனுக்கு செலவு பண்ணல. படத்துக்கு பண்ணியிருக்கோம், டிஐக்கு பண்ணியிருக்கோம், சவுண்டுக்கு பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்கோம். படத்தில் எவ்வளோ பாட்டு? படத்தில் 3 பாட்டு. அப்பா கூட சேர்ந்து நடித்தாங்க. இது 2வது படம் அப்பாவோட. முதல் படத்துல தந்தை மகள், இதுல வந்து வேற வேற கதாபாத்திரம். தெரியுதா? ஸோ வேற வேற கதாபாத்திரம் போது ஒரு அந்த தந்தை மகளுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு பாசம் இருக்குது. ஸோ அது வந்தது. பட் இதுல வேற வேற இருக்கிறதுனால ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக எக்ஸைட்டிங். நிறைய கார் சீனும் ஸ்டன் சீனும் நிறைய பண்ணியிருக்கீங்க.
பேசுகிறான்னு கூட நினச்சிட்டு இருந்தீங்க போல சொன்னாங்க. ஸோ அந்த அனுபவம் I been possibly சொன்னேன், ஒரு நாள் ஒரு கனவுன்னு சொன்னேன். பட் அதாங்க எனக்கு இவங்களும் சேர்ந்து நடிக்கிற டேரக்டரில் ப்ரொடியூஷன் பண்ண ரெடியாக இந்த படம் வரதல் ப்ரொடியூசர் சின்ன மோட்டர் வெஹிக்கிள்ஸ் அந்த விதத்தில் இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் அதிகபட்சம் எனக்கு வந்து கார் ஓட்டுறது. வேறு யாரும் இவர் தான் இந்த படத்து ப்ரொடியூசர். நம்ம சீதா இருக்காங்க, ஜிஎம் சுந்தர் இருக்காங்க, நிறைய எல்லாமே கதைக்கு தேவையான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சும்மா தேவையில்லாத ஆர்டிஸ்ட் கொண்டாந்து அப்படி ஹைப் பண்ணணும். கதைக்கு யார் என்ன தேவையோ அது இருக்காங்க. அதிகமாக இயக்குனர் இவ்வளோ வரும்போது சாரி படத்தை இந்த படத்தில் கம்மி பண்ணலாம் நினச்சிங்களே இல்லை எப்படி ஐடியா எப்படி? கதை தான் சார் சொன்ன கதை தான் கதை முடிச்சோம். கதை முடிச்சுட்டு அதில் இந்திராட்ட கேரக்டருக்காக மேடம் கீர்த்தியை வந்து அப்ரோச் பண்ணி கீர்த்திக்கு பிடிச்சிருந்தது. அப்படியே கீர்த்தி த்ரூவாக சாருக்கு அதில் பாண்டியன் ஒரு கேரக்டர் நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்துருக்கோம். அந்த பாண்டியன் கேரக்டர் சாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் எங்களோட ஸ்க்ரீனில் கிடைக்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தோம். ஸோ அப்படியே நடந்த ப்ராஜெக்ட். சார் ஜெயில் போர்ஷன் வந்து அப்படியே அதுவும் படத்தோட ஜெயில் போர்ஷன் வந்து இதாக மாதிரி இருந்துச்சு. அந்த ரோல் வர்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் இந்த கேரக்டர். நான் ஜெயில போகிறது சொல்கிறேன் தம்பி, நல்லா தானப்பா போயிட்டு இருக்கு. இல்லை கதைக்கு தேவைப்பட்டுச்சு, டைரக்டர் சொன்னார், ஓகே நல்லா இருந்துச்சுன்னு பண்ணி. சரி, இந்த படம் என்ன மெசேஜ் சொல்ல போகிறீங்க படம் பார்க்க? அது இந்த கருத்து ஊசியெல்லாம் நாங்கள் போட தயாராக இல்லை. என்ன மெசேஜ் சொல்லி அப்படி சொல்லி அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையிலே உட்காந்து நம்ம பாட்டு கருத்து சொல்கிறேன். வீட்டிலே நான் என் பொண்ணுகிட்டே சொல்கிறது இல்லை. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது செய்கிறது சொல்கிறேன். நீங்களும் அப்படி தானே? அப்போ கருத்தே சொல்ல வேண்டாம். அவங்களுடைய டைம் 2 ஹவர்ஸுக்கு ஒரு பணம் கொடுத்துருக்காங்க. அது சாட்டிஸ்ஃபை ஆகிறது தான் எங்கள் வேலை. அது நல்லா செஞ்சுருக்கோம் நம்புகிறோம். திருப்பி சொல்கிறேன், நம்புகிறோம். நீங்கள் தான் பார்த்து சொல்லுங்கள். அசோக் செல்வனோட மீண்டும் நடிக்க வாய்ப்பு படம் வேறு எங்கே கிடைக்கும் சார்? தமிழ்நாடு இல்லாமல் ஓவர்சீஸில் இது நல்ல கேள்வியாக இருக்குது. இது உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. யூஎஸில் இதுக்கு ப்ரீமியம் ஷோ ப்ரீமியர் ஷோ பண்ணுறாங்க 3ஆம் தேதி. துபாயிலையும் பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுது. அது ஓவர்சீஸ் எனக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது கமிட் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் இப்போ ஷூட்டிங் ஸ்டேஜில் இருக்குது. அது இப்போ அவங்களே சொல்லலை, நான் மட்டும் சொல்லி. அசோக் செல்வோட மீண்டும் நடிக்க வாய்ப்பு இருக்குங்களா? கதை தான் போயிட்டு இருக்கா? கண்டிப்பாக நடிப்போம். நல்ல கதைகள் வரும்போது தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.